வணக்கம்ங்க. நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் வி ஜெயராமன் அவர்கள் எங்களுக்கு இந்த 2 பரிசு கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாட்ச் ஒன்று, பின்ன ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்று, 2 பொருள். இது போடுறதுக்கு ஒரு பை. இது மட்டும்தான் கொடுத்தாங்க. தாராபுரம் கோயம்புத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு கொடை, வாட்டர் பாட்டில், வேட்டி, சீலை, தட்டம், ஒரு ஹாட் பாக்ஸு இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஊர் தொகுதியில் ஒரு வாட்சும் ஒரு ஹாட் பாக்ஸு மட்டும்தான். உங்கள் ஊரில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல, வாட்ச் ஓடாதாக்குன்னு நினச்சேன். வாட்ச் ஓடிச்சு, நல்லாவே இருந்தது. வாட்ச் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. ஹாட் பாக்ஸுமே ஒரு டம்ளர் அரிசி போட்டு வைக்கிற மாதிரி. அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் வீடியோவுக்காக ரிங் லைட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதானுங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த வட்டமாக இருக்கிறதுக்குள்ள ரிங் லைட் இருக்குதுங்க. இதில் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. தனித்தனியாக தான் கொடுப்பாங்க, நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். வாங்க இப்போ நம்ம அட்டாச் பண்ணி போட்டு பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. பரவாயில்லைங்க, நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் ப்ளஸ் பட்டன் இருக்குதுங்க. பவர் கம்மியாக வச்சுக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம், கூலாக வச்சுக்கலாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. பாருங்க, இப்போ பவர் கம்மியாகுது, அதிகமாகுது. அப்புறம் வார்ம் வச்சுக்கலாங்க. ஆனால் பத்திரமா வச்சுக்கணுங்க, கீழே போட்டால் உடஞ்சிரும். இப்போ என்ன பார்சல் பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஆர்டர் போட்டிருந்தேனுங்க. பாட்டில் க்ரீன் கலர். எங்கிட்ட நிறைய பட்டு சாரீ இருக்குது. அந்த சாரீக்கு கண்டிப்பாக இது மேட்ச் ஆகுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வாங்கியிருக்கேன். எங்கிட்ட பாட்டில் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் எதுவும் இல்லைங்க, அதனால கண்டிப்பாக இது நிச்சயமாக மேட்ச் ஆகும். எங்கிட்ட காஞ்சனா படத்தில் வர்ற மாதிரி ரெட் கலர் சாரீ தாங்க நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பாக ரெட் கலர் சாரீக்கு இந்த பாட்டில் கலர் ப்ளவுஸ் கண்டிப்பாக மேட்ச் ஆகுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கைக்கு வர டிசைனு, முன்னாடி நெக்குக்கு வர டிசைனு, நெக்குக்கு வர டிசைனுன்னு 3 இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா பேஸ்லெட்டுங்க. இது நான் பொள்ளாச்சியில் ஒரு ஷாப்பில் வாங்கினேங்க. இது ரேட் ரொம்ப கம்மி தானுங்க, வெறும் 30 ரூபா மட்டும்தானுங்க. நல்லா இருந்தது. பட்டர்ஃப்ளை இந்த பார்சல் என்னன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வளையல் செட்டு தானுங்க. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேனுங்க, அதனால இன்னைக்கு வாங்கியிருக்கேன். நம்ம என்ன கலர் சாரீ கட்டுறோமோ, என்ன கலர் சுடிதார் போடுறோமோ அதுக்கு மேட்சிங்காக வளையல் செட்டு இதில் இருக்குதுங்க. ப்ரௌனு, ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ கலரு, எல்லோ, ஆரஞ்சு, நிறைய கலராக இருக்குதுங்க. இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் போடலாங்க. ஒரு சாரியில் 2-3 கலர் இருக்குதுன்னு வைங்க, அந்த 2-3 கலரையும் இதில் மிக்ஸ் பண்ணி போடலாம். ஒரு கோல்டன் கலர் வளையல லாஸ்ட்ல ஒன்று, அந்த லாஸ்ட்ல ஒன்று போட்டு இந்த வளையல நடுச்சென்டரில் போடலாங்க. அதுவும் அழகா இருக்குங்க. ட்ரெடிஷனாக ட்ரெஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கை நிறைய வளையல் போட்டால் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்திருக்கிற பார்சல் என்னன்னா, நான் ரொம்ப நாளாக என்னோட வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நம்ம தங்கத்துல எல்லாம் நகை எடுக்க முடியாது, தங்கத்துல நெக்லஸு, செயின் இதெல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகும். சரி, கவரிங்லையாவது ஒரு செட்டு நல்லதாக வாங்கி வச்சுக்கணும், நம்ம எங்காச்சும் போனால் போடுறதுக்கு ஒரு நல்ல செட்டு தேவைன்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண செட்டுங்க. 4 கோபுரங்கள் இருக்குது. சிறுசா நடிச்சதுல ஒரு சிறுசா 5 கோபுரங்கள் இருக்குது. கோபுரத்துக்குள்ளேயும் சாமிகள் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா டாலர்லையும் உள்ள சாமியெல்லாம் குட்டி குட்டி சாமி நிறைய இருக்குதுங்க. இந்த நெக்லஸோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெளிவாக எடுத்து நான் ஷார்ட்ஸாக கொடுக்குறேனுங்க. அடுத்த பார்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவர் தானுங்க. 2 கிளிப்பும் ஒரு முளைப்பூவும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல் ஜாஸ்மின் மாதிரியே இருக்குங்க. ரோஸ் நடுவில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவை கோர்த்து வச்ச மாதிரி ஒரு கிளிப்புங்க. நல்லா இருக்குதுங்க. கிளிப்பும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குதுங்க, தப்பு இல்லை. இன்னொரு பூ விரிஞ்ச மல்லிகைப்பூவை வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளிப்புங்க. 2 கிளிப்பும் இந்த பூவும் சேர்ந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.